இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறோங்க. சுவையான டேஸ்டான சாம்பார் சாதம் செய்யலாம். சாம்பார் வச்சு நம்ம சாப்பாடு வச்சு தனியாக செய்யலாம். இது எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சுவையான சாம்பார் சாதம். சாம்பார் சாதம் செய்யறதுக்கு ஒரு கை பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு, கேரட்டு 2 கேரட்டு, பீன்ஸ் ஒரு 4 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 5 பல் பூண்டு. இதெல்லாம் குக்கரில் சேர்த்திக்கலாம். எல்லாம் ஒன்றா குக்கரில் போட்டுக்கலாங்க. எல்லாம் ஒன்றா குக்கரில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கிளறி விட்டு நம்ம காரத்துக்கு சாம்பார் தூள் எல்லாம் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் 2 ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் 2 ஸ்பூன் பச்சை மிளகாய் நல்லா கிளறி, ஒரு பெரிய வெங்காயம் காய் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை தலை சூடாகி நல்லா கொஞ்சம் நல்லா கிளறி, கொஞ்சம் லைட்டாக பிடிக்கிட்டு ஒரு அப்படியே எண்ணெயிலே நல்லா வணங்கட்டுங்க. அடுத்து நம்ம இந்த